ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி வாழைப்பூ தாங்க எடுத்துருக்கிறேன். வாழைப்பூவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த ஐடியா எனக்கு வந்துச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து வாழைப்பூவில் வந்து இன்றைக்கி பிரியாணி செஞ்சிடலாம். அதாவது வெஜிடபிள் பிரியாணி மாதிரி இது வந்து வாழைப்பூ பிரியாணி. வந்து வாழைப்பூ பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம நார்மலாக நம்ம பிரியாணி வெஜிடபிள் பிரியாணியெல்லாம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க. நம்ம வந்து எப்போவுமே சேர்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாமே சேர்த்துட்டோம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெஜிடபிள் வந்து இப்போது இஷ்டம் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு வெஜிடபிள் வந்து சேர்த்துக்கலாம், இல்லைனா உருளைக்கிழங்குலாம் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து நம்ம வாழைப்பூவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம். இங்கே பாருங்கள், அந்த வாழைப்பூவையும் வந்து அது கூட வந்து சேர்த்துடலாம். இப்போ லைட்டாக வதங்கினாலே போதும். இதுக்கு வந்து நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா வாழைப்பூலேருந்து நிறைய தண்ணி விடும். இது கூட வந்து உப்பு, மஞ்சள் சேர்த்து லைட்டாக வந்து நம்ம அதை வந்து குக் பண்ண விட்டுறலாம். ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனாலே போதும். இது வந்து நார்மல் மூடி போட்டு நம்ம குக் பண்ண விட்டுடலாம். இப்போ இது குக் ஆகிட்டு இருக்க டைமில் வந்து சைடில் நான் வந்து இந்த சர்பத் போடுறதுக்கு ரெடி ஆகியாச்சு. இங்கே பாருங்கள், சர்பத் எலுமிச்சை பழத்தை போட்டு சர்பத்தை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். ஏன்னா நம்ம இந்த சாதம் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சர்பத்தை எடுத்து குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நம்ம வந்து இப்போது சர்பத் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ வந்து வாழைப்பூ எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி கறி மசாலா, கரம் மசாலா, மல்லிப்பொடி, மிளகா பொடி, மஞ்சள் தூள், உப்பு எல்லாமே வந்து தேவையான அளவுக்கு வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வந்து இப்போ வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், நல்லா தீஞ்சு போகும். அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கிண்டி கொடுத்துடலாம். மசாலாவில் வந்து அந்த பச்சை வாசனை போனாலே போதும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸ், இப்போ வந்து நான் வந்து 2 கப் ரைஸ் எடுத்துருக்கிறேன். அந்த ரைஸை வந்து நல்லா ஊற வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், அதையும் வந்து இது கூட சேர்த்துடலாம். ஊற வச்சுருந்த ரைஸ் எல்லாத்தையும் இது கூட வந்து சேர்த்தாச்சு. இப்போ வந்து நான் நார்மலாக வீட்டுக்கு வந்து நம்ம குக் பண்ணுற பொன்னி தான் எடுத்துருக்கிறேன். அது சீக்கிரமாகவே குக் ஆயிரும். இங்கே பாருங்கள், அதை வந்து சேர்த்துட்டு இப்போ 2 கப் ரைஸுக்கு 4 கப் தண்ணி வந்து அது கூட சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து 2 விசில் வர அளவுக்கு நம்ம வந்து அதை விட்டுறலாம். இங்கே பாருங்கள், விசில் வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்னு மல்லித்தலையெல்லாம் தூவி அப்படியே இறக்கிடலாம். இது வந்து சின்ன குழந்தைங்க வந்து நார்மலாக செஞ்சு கொடுக்குற வாழைப்பூலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி ரைஸ் கூட சேர்த்து கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட வந்து நான் வந்து முட்டை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இனி சாப்பிட வேண்டியதுதான். நீங்களும் இதே மாதிரி வாழைப்பூவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செய்யணும் அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.